ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த வங்கியிலிருந்து வெளிவந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்ப்போம். ஓவரால் இந்தியாவாக 2691 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. இந்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட் வைஸும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அந்த ஸ்டேட்டில் இருக்க டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் வைஸும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மந்த்லி சேலரி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபீஸ், உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போது இந்த வங்கியிலிருந்து தான் நமக்கு அப்ரெண்டிஸுக்கான வேலைவாய்ப்பு 2691 வேக்கன்சி ஓவரால் இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. ஜென்ரலில் பார்த்திங்கன்னா 1164 வேக்கன்சி, எஸ்சிக்கு 409 வேக்கன்சி, எஸ்டிக்கு 180 வேக்கன்சி, ஓபிசிக்கு 680 வேக்கன்சி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 258 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 54 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, எஸ்சிக்கு 23 வேக்கன்சி, எஸ்டிக்கு 1 வேக்கன்சி, ஓபிசிக்கு 32 வேக்கன்சி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 12 வேக்கன்சி, மொத்தமாக தமிழ்நாட்டுக்கு 122 வேக்கன்சி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கன்சி எல்லாமே நமக்கு மாறுபடக்கூடியதும் கூட. இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும், அந்த அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா natseducation.gov.in வெப்சைட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கடுத்து அப்ளை ப்ரொசீஜர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் படி தான் இந்த வேலைவாய்ப்பு ஃபில் பண்ணுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்து ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் 20 வயசுலேருந்து மேக்ஸிமம் 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 2025 பிப்ரவரி 1 வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம், ஓபிசி நான் கிரிமிலேயருக்கு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் 20 வயசுலேருந்து மேக்ஸிமம் 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 28 வயசு உங்களுக்கு முடிஞ்சும் இந்த ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 2025 மார்ச் 5 வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எனி கிராஜுவேட் பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஜாப் ப்ரொஃபைல் ட்ரைனிங் பார்த்திங்கன்னா பிரான்ச்சஸில் தான் இருக்கும். ஓவரால் இந்தியாவாக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுறீங்களோ அங்கே நீங்கள் பாஸ் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கன்ஃபார்ம் ஆகும். அதுக்கடுத்து டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த அப்ரெண்டிஸ் ஜாப் கண்டிஷன் படி இருக்கும். மேக்ஸிமம் அப்ரெண்டிஸ் ஒர்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 மந்த்ஸ், அதாவது 1 இயர் இருக்கும். இதில் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மந்த்லி சேலரியாக 15,000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சதும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் கன்ஃபார்ம் 1 இயர் செலக்ட் ஆகிட்ட பிறகு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அதுக்கடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த 3 லெவல் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக அந்த ரீஜனல் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆன்லைன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரல், ஃபைனான்ஷியல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் ஆப்டிடியூட், கம்ப்யூட்டர் நாலேஜ், மொத்தம் இந்த 4 டாபிக் வைஸாக உங்களுக்கு 25 கொஷின்னு மொத்தமாக 100 கொஷின். அந்த 100 கொஷினுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு, 100 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எக்ஸாம் டைம் 1 ஹவர் இந்த எக்ஸாம் நடக்கும். இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாலேஜ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அடுத்து தான் உங்களுக்கு இருக்கும். லாஸ்ட் டெஸ்ட்டாக இது இருக்கும். இதில் யார் எலிஜிபிள் ஆகிறீங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். அப்ளை வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி வேறு ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணதில் எப்படி அதுக்கான வீடியோ இருக்குது. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஓபிசிக்கு 800 ரூபா பே பண்ணணும் ஜிஎஸ்டியோட. ஆல் ஃபீமேல்ஸ் 600 ரூபா பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி 600, மாற்றுத்திறனாளிகள் 400 ரூபா பே பண்ணால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பே பண்ணணும் ஜிஎஸ்டியோட.
அடுத்து உங்களுக்கு ரிசல்ட்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து வெளியிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. ஒரு முறை வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளை வீடியோவை பொறுத்த வரைக்கும்னா ஆல்ரெடி அப்ளை பண்ண வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து டீட்டெயில்டாக இருக்கும். அதன்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது ஒரு முறை வந்து மேலோட்டமாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் வைஸும் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தனியாகவே வந்து ஒரு டேபிள் போட்டு எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 122 வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. அதாவது எங்கெங்கே இருக்குது அப்படின்னா சென்னை, திருவள்ளூர், கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, விருதுநகர், திருப்பூர், காஞ்சிபுரம் இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான் நமக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 122 வேக்கன்சியும் பார்த்திங்கன்னா இவங்க மென்ஷன் பண்ணிய டிஸ்ட்ரிக்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாட்டை சேர்ந்த அனைவருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் எங்கே அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அப்போ அங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணாலும் அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பேங்க் ஆஃப் பரோடாவிலேருந்து வெளிவந்த வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷனும் வந்து நம்ம சேனலில் இருக்குது. அனைத்து விதமான கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷனும் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.